இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். 4 இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க இந்த டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 40 அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேங்க. இந்த சட்னி சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பழமான தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. இது கூடவே 5 பல் பூண்டு பெரிய பல் பூண்டாக சேர்த்துருக்கேங்க. சின்ன பல் பூண்டுனா ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 6லேருந்து 7 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டா போதுங்க. ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா சட்னி கசந்த மாதிரி ஆயிருங்க. இட்லி, தோசை, வடைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.